நீங்கள் ஆசையாக ஒரு குடைமிளகாய் செடியை நட்டுவிட்டு காய்கள் எப்போது வரும் என்று மாதக்கணக்கில் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் தோட்டத்தில் மட்டும் காய்கள் சீக்கிரமாக பழுக்கின்றனவே என்று எப்போதாவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை கூறப்போகிறேன். குடைமிளகாயை வழக்கமான நேரத்தை விட மிக விரைவாக அறுவடை செய்ய ஒரு சிறப்பு நடவுமுறை உள்ளது. இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத, ஆனால் 100% வேலை செய்யக்கூடிய ஒரு முறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். இது ஒரு சிறிய தந்திரம்தான், ஆனால் முடிவு உங்களை வியப்பில் ஆழ்த்தும். பலரும் சொல்லும் பழைய முறைகளை மறந்துவிடுங்கள். நாம் பார்க்கப் போவது முற்றிலும் புதிய அணுகுமுறை. வீடியோவின் முடிவில் நீங்கள் உடனடியாகச் சென்று செடிகளை நட ஆரம்பித்து விடுவீர்கள். சரி, நீங்கள் இந்த புதிய முறையை முயற்சிக்கத் தயாரா? இல்லை வழக்கமான முறையில்தான் நட்டுப் பார்ப்பேன் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை பார்த்து முடித்த பின் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த புதிய முறைக்குச் செல்வதற்கு முன் குடைமிளகாய் செடிகளைப் பற்றி நாம் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குடைமிளகாய், அதாவது இனிப்பு மிளகாய், அடிப்படையில் வெப்பமண்டல பகுதிகளைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இதற்கு அதிக வெயிலும் கதகதப்பான சூழலும் தேவை. பழங்காலத்திலிருந்து விவசாயிகள் மிளகாய் விதைகளை மண்ணில் தூவி அவை இயற்கையாக வளர்ந்து காய்க்க பல மாதங்கள் காத்திருந்தார்கள். வழக்கமாக ஒரு குடைமிளகாய் செடி விதையிலிருந்து காய்களைத் தர சுமார் 80 முதல் 100 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் அவ்வளவு நேரம் இல்லை. நாம் சீக்கிரமாக பலனை எதிர்பார்க்கிறோம். மேலும் வானிலையும் அடிக்கடி மாறுபடுவதால் செடிகளை நீண்ட நாட்கள் பாதுகாப்பது கடினமாகிறது. இங்குதான் அறிவியல் மற்றும் நவீன தோட்டக்கலை நுட்பங்கள் நமக்கு கை கொடுக்கின்றன. செடியின் வேர்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதன் வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான தூண்டுதல்கள் தேவை என்பதை புரிந்து கொண்டால் நம்மால் இயற்கையின் கடிகாரத்தை சற்று வேகமாக ஓட வைக்க முடியும். இந்த அடிப்படையைத்தான் நாம் இப்போது பயன்படுத்தப் போகிறோம். முதல் படியாக நாம் சரியான விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது போல எல்லா குடைமிளகாய் விதைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. மிக விரைவான அறுவடைக்கு நீங்கள் குறுகிய கால ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கடைகளுக்குச் சென்று சாதாரணமாக கிடைக்கும் விதைகளை வாங்குவதை விட குறிப்பாக 60 முதல் 70 நாட்களில் காய்க்கக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்களை வாங்குவது மிகவும் சிறந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் போது மெதுவாக ஓடும் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெற முடியுமா? முடியாது அல்லவா? அதுபோலத்தான் இதுவும். விதைகளின் தரம்தான் உங்கள் செடியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பழைய விதைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். விதைகள் முளைக்கும் திறனை இழந்துவிடும். எனவே வாங்கும்போது பொட்டலத்தில் உள்ள தேதியை கவனமாக படியுங்கள். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கிய குடைமிளகாயிலிருந்து விதைகளை எடுக்க நினைத்தால் அது சற்று ஆபத்தான விஷயம். ஏனென்றால் அவை கலப்பினமாக இருக்கலாம். மேலும் அதிலிருந்து வரும் செடிகள் அதே அளவு விரைவாக காய்க்கும் என்று உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆகையால் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்குவதே முதல் ரகசியம். இது பலருக்கும் தெரிவதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு விதையை நட்டுவிட்டு செடி வளரவில்லையே என்று கவலைப்படுகிறார்கள். நீங்கள் அந்த தவறைச் செய்யாதீர்கள். சரியான தொடக்கம் பாதி வேலை முடிந்தது போல. இரண்டாவது முக்கியமான விஷயம் விதை நேர்த்தி செய்வது. விதைகளை வாங்கியவுடன் அப்படியே மண்ணில் போட்டுவிடக் கூடாது. ஒரு சிறிய கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் விதைகளை ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இது எதற்காகத் தெரியுமா? விதையின் மேல் ஒரு கடினமான உறை இருக்கும். அதை தளர்த்துவதற்குத்தான் இந்த முறை. இன்னும் ஒரு படி மேலே சென்று சாதாரண தண்ணீருக்கு பதிலாக கெமோமில் தேநீர் எனப்படும் மூலிகைத் தேநீரில் ஊற வைப்பது ஒரு அற்புதமான ரகசியம். இது பலருக்கும் தெரிவதில்லை. கெமோமில் தேநீரில் உள்ள சில இயற்கையான ரசாயனங்கள் விதைகளை நோய்களிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் முளைக்கும் வேகத்தையும் 2 மடங்கு ஆக்குகிறது. ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை மெதுவாக தட்டி எழுப்புவதற்கும் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? தேநீரில் ஊற வைப்பது விதைகளை வேகமாக விழித்தெழச் செய்யும் தந்திரமாகும். சிலர் விதைகளை அப்படியே நடலாம் என்று சொல்வார்கள். அது ஒரு தவறான கட்டுக்கதை. விதைகளை நேரடியாக மண்ணில் போட்டால்
அவை மண்ணின் ஈரப்பதத்தை உறிஞ்சி முளைக்க பல நாட்கள் ஆகும். ஆனால் நாம் ஊற வைத்து நடும்போது அந்த நேரம் பாதியாக குறைகிறது. சூப்பராரம்ப அறுவடைக்கு இது மிகவும் அவசியமான ஒரு படி. மூன்றாவது கட்டமாக விதைகளை விதைப்பதற்கான சரியான மண் கலவையை தயாரிக்க வேண்டும். இங்குதான் பலரும் பெரிய தவறு செய்கிறார்கள். ஆரம்ப நிலையில் விதைகளுக்கு சாதாரண தோட்டத்து மண் தேவையே இல்லை. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். முளைப்பதற்கான மண் கலவை மிகவும் லேசானதாக இருக்க வேண்டும். தேங்காய் நார் 40%, மண்புழு உரம் 30% மற்றும் பெர்லைட் எனப்படும் வெள்ளை கற்கள் 30% என்ற விகிதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பெர்லைட் எதற்கு என்றால் அது மண்ணில் காற்று ஓட்டத்தை அதிகரிக்கும். விதைகள் முளைக்கும் போது அவற்றின் மெல்லிய வேர்களுக்கு சுவாசிக்க நிறைய காற்று தேவை. நீங்கள் கடினமான களிமண்ணை பயன்படுத்தினால் வேர்கள் மூச்சுத் திணறி இறந்துவிடும். இதை ஒரு பஞ்சு மெத்தையுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள். நாம் ஒரு மென்மையான பஞ்சு மெத்தையில் படுக்கும்போது எவ்வளவு வசதியாக உணர்கிறோமோ அதே போலத்தான் விதைகளும் லேசான மண் கலவையில் மிக வேகமாக வளரும். சாதாரண மண்ணில் சத்துக்கள் அதிகம் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் விதைகளுக்கு அந்த சத்துக்கள் தேவையில்லை. விதைகளுக்குள்ளேயே அவற்றுக்கு தேவையான ஆரம்பகால உணவு மறைந்திருக்கிறது. எனவே வேர்கள் எளிதாக ஊடுருவிச் செல்லக்கூடிய ஒரு ஊடகத்தை அமைத்துக் கொடுப்பதுதான் நமது இலக்கு. இந்த ரகசிய மண்கலவை தான் குடைமிளகாய் செடியின் அசுர வளர்ச்சிக்கு முதல் அடித்தளம் அமைத்துக் கொடுக்கிறது. நான்காவது விஷயம் விதைக்கும் முறை மற்றும் வெப்பநிலை கட்டுப்பாடு. விதைகளை தட்டுகளில் விதைப்பதுதான் சிறந்த முறை. ஒவ்வொரு குழியிலும் 2 விதைகளை மட்டும் போடுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு ரகசியம். குடைமிளகாய் விதைகளுக்கு முளைக்க 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவை. குளிரான இடத்தில் வைத்தால் விதைகள் முளைக்காது. இதைச் சமாளிக்க விதைத்த தட்டுகளுக்கு அடியில் ஒரு சிறிய வெப்பமூட்டும் பாயை பயன்படுத்தலாம். இது ஒரு செயற்கையான கதகதப்பை கொடுக்கும். ஒரு தாய்க்கோழி தன் முட்டைகளை அடைகாப்பது போல இந்த மிதமான வெப்பம் விதைகளை தூண்டி மிக வேகமாக முளைக்கச் செய்யும். சிலர் விதைகளை வெயிலில் நேரடியாக வைத்து விடுவார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு பழக்கம். நேரடி வெயில் மண்ணை உலரச் செய்து விதைகளை சுட்டுவிடும். எனவே மிதமான வெப்பம் மட்டுமே தேவை. முளைக்கும் வரை வெளிச்சம் கூட தேவையில்லை. ஒரு பிளாஸ்டிக் கவரை வைத்து தட்டுக்களை மூடிவிடுங்கள். இது உள்ளே ஒரு பசுமை குடில் விளைவை உருவாக்கும். ஈரப்பதமும் வெப்பமும் வெளியேறாமல் உள்ளேயே இருக்கும். வழக்கமாக 15 நாட்கள் எடுக்கும் முளைப்புத் திறன் இந்த முறையில் வெறும் 5 முதல் 7 நாட்களில் நடந்துவிடும். இந்த சிறிய வெப்பநிலை தந்திரம்தான் உங்களை மற்ற விவசாயிகளிடமிருந்து பல படிகள் முன்னே கொண்டு செல்லும். 5வது கட்டத்தில் செடிகள் முளைத்து வெளியே வருவதை நீங்கள் காண்பீர்கள். முதல் 2 இலைகள் தோன்றும் போது அவற்றை நாம் தக்காளிச் செடிகளோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இங்கே ஒரு பெரிய கட்டுக்கதை உள்ளது. தக்காளிச் செடிகளைப் போல குடைமிளகாய் செடிகளை ஆழமாக நடலாம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. தக்காளிச் செடியின் தண்டு பகுதியில் இருந்து புதிய வேர்கள் உருவாகும். ஆனால் குடைமிளகாயில் அப்படி நடக்காது. நீங்கள் ரொம்ப ஆழமாக நட்டால் செடியின் தண்டு அழுகிவிடும் வாய்ப்பு அதிகம். முதல் இலைகள் தோன்றியவுடன் செடிகளுக்கு நிறைய வெளிச்சம் தேவை. ஒரு நாளைக்கு குறைந்தது 14 முதல் 16 மணி நேரம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள் வளர்க்கிறீர்கள் என்றால் செயற்கையான LED விளக்குகளை பயன்படுத்தலாம். வெளிச்சம் போதவில்லை என்றால் செடிகள் ஒல்லியாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். இதை ஆங்கிலத்தில் லெக்கி என்று சொல்வார்கள். ஒரு பலவீனமான கட்டடத்தின் அஸ்திவாரம் போல இந்த செடிகள் மாறிவிடும். எனவே செடிகள் குட்டையாகவும் தடிமனாகவும் வளர விளக்குகளை செடிக்கு மிக அருகில் வையுங்கள். இந்த ஆரம்பகட்ட தடிமன்தான் பிற்காலத்தில் செடி நிறைய காய்களை தாங்கிக் கொள்ளும் வலிமையை தருகிறது. வெளிச்சத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அதுவே செடியின் உணவு. 6வது படியாக முதல் உண்மையான இலைகள் வந்தவுடன் செய்ய வேண்டியது. விதைகள் முளைத்து முதலில் வரும் 2 இலைகளுக்குப் பெயர் வித்திலைகள். அதன் பிறகு வரும் இலைகள்தான் உண்மையான இலைகள். இந்த உண்மையான இலைகள் 2 அல்லது 4 வந்தவுடன் செடிகளை நாம் சற்று பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டும். இந்த இடத்தில்தான் நான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். செடிகளை எடுக்கும்போது அதன் வேர்களின் நுனியை மிக லேசாக கிள்ளிவிடுங்கள்.
என்னது, வேரை கிள்ளுவதா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இது செடியை கொன்று விடாதா என்று பயப்பட வேண்டாம். வேரின் நுனியை கிள்ளுவது ஒரு மரத்தின் கிளைகளை வெட்டி விடுவது போன்றது. நீங்கள் மரத்தின் கிளையை வெட்டினால் அது இன்னும் அடர்த்தியாக வளரும் அல்லவா? அதேபோல ஆணிவேரின் நுனியை லேசாக கிள்ளும்போது பக்கவாட்டில் ஏராளமான புதிய சிறிய வேர்கள் உருவாகும். இந்த சிறிய வேர்கள்தான் மண்ணிலிருந்து சத்துக்களை மிக வேகமாக உறிஞ்சும் திறன் கொண்டவை. ஒரு குழாய்க்கு பதிலாக 100 சிறிய குழாய்கள் மூலம் தண்ணீரை உறிஞ்சுவது போல இதை கற்பனை செய்து பாருங்கள். வேர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ செடியின் வளர்ச்சியும் அவ்வளவு வேகமாக இருக்கும். இந்த வேர் கத்தரிப்பு முறைதான் குடை மிளகாயை ராக்கெட் வேகத்தில் வளரச் செய்யும் ரகசியங்களில் ஒன்று. 7வது கட்டமாக செடிகளை பெரிய தொட்டிகளுக்கு மாற்றுவது எப்படி என்று பார்ப்போம். ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய தொட்டியில் நட்டுவிடக்கூடாது. செடிகளை படிப்படியாக பெரிய தொட்டிகளுக்கு மாற்றுவதுதான் சரியான முறை. முதலில் ஒரு சிறிய தேநீர் கோப்பை அளவுள்ள தொட்டி, அதன் பிறகு சற்று பெரிய தொட்டி, இறுதியாகத்தான் பெரிய பைகள் அல்லது நிலத்திற்கு மாற்ற வேண்டும். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு சிறிய செடியை மிகப்பெரிய தொட்டியில் நட்டால் நாம் ஊற்றும் தண்ணீர் முழுவதும் மண்ணிலேயே தங்கிவிடும். வேர்களால் அனைத்தையும் உறிஞ்ச முடியாது. இதனால் மண் அதிக ஈரப்பதமாகி வேர்கள் அழுகிவிடும் அபாயம் உள்ளது. ஒரு சிறிய குழந்தைக்கு பெரிய மனிதனின் சட்டையை போட்டு விடுவதைப் போலத்தான் இதுவும். செடியின் வேர்கள் மண்ணை முழுமையாகச் சுற்றி வளர்ந்த பிறகுதான் அடுத்த கட்டத்திற்கு மாற்ற வேண்டும். இந்த முறைக்கு பாட்டிங் அப் என்று பெயர். ஒவ்வொரு முறை மாற்றும் போதும் வேர்கள் புதிய மண்ணை தேடி வேகமாக வளர ஆரம்பிக்கும். இந்த தொடர்ச்சியான தூண்டுதல் செடியை உறங்க விடாமல் எப்போதும் வளர்ச்சி நிலையில் வைத்திருக்கும். இது சற்று மெனக்கெடல் என்று தோன்றினாலும் சூப்பர் ஆரம்ப அறுவடைக்கு இது மிகவும் கை கொடுக்கும் ஒரு தந்திரமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பதே நிரந்தர வெற்றியை தரும். 8வது விஷயம், செடிகளை வெளிச்சூழலுக்கு பழக்கப்படுத்துவது. இது மிகவும் முக்கியமான ஒரு படி. வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த செடிகளை எடுத்தவுடன் நேரடியாக கடும் வெயிலில் கொண்டு போய் வைத்தால் செடிகள் அதிர்ச்சியடைந்து இறந்துவிடும். இது ஏசி அறையிலிருந்து வெளியே சுட்டெரிக்கும் வெயிலில் நாம் செல்வது போன்றது. செடிகளுக்கும் இந்த அதிர்ச்சி ஏற்படும். இதை தவிர்க்க ஹார்டனிங் ஆஃப் எனப்படும் பழக்கப்படுத்தும் முறையை பின்பற்ற வேண்டும். நடுவதற்கு குறைந்தது 1 வாரத்திற்கு முன்பே இதைத் தொடங்க வேண்டும். முதல் நாள் செடிகளை நிழலான இடத்தில் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வையுங்கள். பிறகு மீண்டும் உள்ளே எடுத்து வாருங்கள். அடுத்த நாள் 4 மணி நேரம் கொஞ்சம் வெயில் படும்படி வையுங்கள். இப்படி படிப்படியாக வெயிலிலும் காற்றிலும் இருக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். காற்று செடியின் தண்டுகளில் படும்போது தண்டு மிகவும் வலிமையடைகிறது. 1 வாரம் கழித்து செடிகள் முழுமையாக வெயிலை தாங்கும் நிலைக்கு வந்துவிடும். இந்த பழக்கப்படுத்தும் முறை செடியின் வளர்ச்சி தடைபடுவதை தடுக்கிறது. இந்த முறையை பின்பற்றாமல் நேரடியாக நடுபவர்கள் செடி 1 மாதம் வளராமல் அப்படியே நிற்பதை பார்த்திருப்பார்கள். அந்த 1 மாத தாமதத்தை தவிர்க்கவே இந்த ரகசிய பயிற்சி. 9வது கட்டமாக இறுதி நடுகைக்கான மண்ணை தயார் செய்தல். செடிகளை தொட்டியிலோ அல்லது தரையிலோ நடும்போது குடைமிளகாய்க்கு தேவையான சிறப்பான மண்ணை நாம் கொடுக்க வேண்டும். இந்த செடிகளுக்கு நைட்ரஜன் சத்தை விட பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் தான் அதிகம் தேவை. எனவே மண்ணை கலக்கும்போது நிறைய மண்புழு உரம் மற்றும் ஒரு கைப்பிடி எலும்புத்தூள் அல்லது ராக் பாஸ்பேட் சேர்க்க வேண்டும். முட்டை ஓடுகளை பொடி செய்து போடுவதும் மிகச் சிறந்தது, ஏனெனில் இது கால்சியம் சத்தை தரும். குடைமிளகாயில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதன் பெயர் பூமுனையில் அழுகல் நோய். காயின் அடிப்பகுதி கருப்பாக மாறி அழுகிவிடும். இது கால்சியம் குறைபாட்டினால் வருவது. இதைத் தடுக்க நடும் போதே மண்ணில் போதுமான கால்சியம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதை ஒரு மனிதனின் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். செடி வளரும்போது அது வலுவாக இருக்க இது மிகவும் அவசியம். மேலும் நடும் போது ஒரு ஸ்பூன் எப்சம் உப்பை மண்ணில் கலப்பது செடியின் வேர்கள் அதிர்ச்சி அடையாமல் பாதுகாக்கும். பலரும் சாதாரண மண்ணில் நட்டுவிட்டு காய்கள் வரவில்லையே என்று வருந்துவார்கள். ஆனால் இந்த சிறப்பு மண் கலவை செடியை உடனே பூக்க வைக்கும் ஒரு மந்திரக் கலவையாகும். 10வது முக்கியமான தந்திரம், மண்ணை சூடாக வைத்திருப்பது.
குடைமிளகாய் செடிகளின் வேர்கள் எப்போதும் கதகதப்பான மண்ணையே விரும்புகின்றன. மண் குளிர்ந்திருந்தால் செடியின் வளர்ச்சி முற்றிலுமாக நின்றுவிடும். இதைச் சமாளிக்க ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. செடிகளை நடும் இடத்தின் மண்ணின் மேல் கருப்பு நிற பிளாஸ்டிக் காகிதம் அல்லது காய்ந்த இலைகளை பரப்பிவிட வேண்டும். கருப்பு நிறம் சூரிய ஒளியை ஈர்த்து மண்ணை சூடாக வைத்திருக்கும். இது செடிக்கு ஒரு கம்பளி போர்வையை போர்த்துவது போன்றது. இதை மல்ச்சிங் அல்லது மூடாக்கு என்று அழைப்பார்கள். இந்த மூடாக்கு மண்ணின் வெப்பநிலையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் தண்ணீர் சீக்கிரம் ஆவியாகி போவதையும் தடுக்கிறது. அதோடு தேவையற்ற களைகள் முளைப்பதையும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு விவசாயி களைகளை பிடுங்குவதிலேயே பாதி நேரத்தை செலவிடுவார். ஆனால் இந்த முறை அந்த நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. வேர்கள் சூடாக இருக்கும்போது அவை சத்துக்களை மிக வேகமாக உறிஞ்சிச் செடிக்கு அனுப்புகின்றன. குளிர்ந்த மண்ணில் நட்ட செடியை விட மூடாக்கு போட்ட செடி 2 வாரங்கள் முன்பாகவே காய்க்கத் தொடங்கும் என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது ஒரு மிக எளிய ஆனால் 100% பலன் தரும் ரகசியமாகும். 11வது படிநிலை செடிகளுக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊற்றுவது. இங்குதான் பெரிய குழப்பங்கள் வரும். பலரும் செடிகளுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றுவார்கள். இது முற்றிலும் தவறான முறை. தண்ணீர் ஊற்றும்போது மண்ணின் அடிப்பகுதி வரை செல்லும் அளவுக்கு ஆழமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதன் பிறகு மண்ணின் மேல் பகுதி காய்ந்து போகும் வரை காத்திருக்க வேண்டும். தினமும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினால் வேர்கள் மண்ணின் மேல் பகுதியிலேயே தங்கிவிடும். ஆழமாக தண்ணீர் ஊற்றும்போது வேர்கள் தண்ணீரை தேடி மண்ணின் ஆழத்திற்குச் செல்லும். இது செடியை வறட்சியை தாங்கும் அளவுக்கு வலிமையாக்கும். ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வளவு ஆழமாகப் போகிறதோ அவ்வளவு உறுதியாக அந்த மரம் நிற்கும் அல்லவா? அதே போலத்தான் இதுவும். மேலும் தண்ணீர் ஊற்றும்போது செடியின் இலைகள் மீது தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இலைகள் நனைந்தால் அவற்றில் பூஞ்சைத் தொற்றுகள் மிக எளிதாக வந்துவிடும். செடியின் அடிப்பகுதியில் மண்ணில் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். இது நோய்களைத் தடுக்கும் ஒரு எளிய வழியாகும். சரியான நீர்ப்பாசன முறை செடியின் ஆரோக்கியத்தை காத்து ஆரம்ப அறுவடைக்குத் தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. 12வது கட்டத்தில் நாம் துணை பயிர்கள் எனப்படும் கம்பானியன் பிளாண்டிங் முறையை பயன்படுத்தப் போகிறோம். இது இயற்கை விவசாயத்தின் ஒரு மிகச் சிறந்த ரகசியம். குடைமிளகாய் செடிகளுக்கு பக்கத்தில் சில குறிப்பிட்ட செடிகளை வளர்ப்பது அவற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். உதாரணமாக துளசி அல்லது சாமந்திச் செடிகளை குடைமிளகாய்க்கு அருகில் நட வேண்டும். சாமந்திச் செடியின் வேர்களிலிருந்து வெளியாகும் ஒருவித வாசனை மண்ணில் உள்ள நூற்புழுக்கள் எனப்படும் கெட்ட புழுக்களை அழித்துவிடும். துளசிச் செடியை தாக்கும் பல பூச்சிகளை தன் வாசனையால் விரட்டிவிடும். இதை செடிக்கு ஒரு பாதுகாவலனை நியமிப்பது போல் எண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் இந்த துணைப் பயிர்கள் நிறைய தேனீக்களை ஈர்க்கும். தேனீக்கள் தான் பூக்களில் மகரந்தச் சேர்க்கையை ஏற்படுத்தி பூக்களை காய்களாக மாற்றுகின்றன. தோட்டத்தில் தேனீக்கள் இல்லை என்றால் பூக்களெல்லாம் உதிர்ந்துவிடும், காய்கள் கிடைக்காது. எனவே செடியை தனியாக வளர்ப்பதை விட இப்படி ஒரு சமூகமாக வளர்க்கும்போது செடிகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். இந்த இயற்கை முறை எந்தச் செலவும் இல்லாமல் மகசூலை அதிகரிக்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். 13வது மிக முக்கியமான ரகசியம் முதல் பூக்களை கிள்ளி விடுவது. இது கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் ஆசையாக வளர்த்த செடியில் முதல் பூ வரும்போது அதை எப்படி பிடுங்கி எறிவது என்று மனம் வலிக்கலாம். ஆனால் அதைச் செய்துதான் ஆக வேண்டும். செடி சிறியதாக இருக்கும்போதே பூக்கத் தொடங்கினால் அது தனது முழு ஆற்றலையும் அந்த காயை வளர்ப்பதிலேயே செலவழித்துவிடும். இதனால் செடியின் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். அந்த ஒரு காயை மட்டும்தான் உங்களால் அறுவடை செய்ய முடியும். ஆனால் அந்த முதல் சில பூக்களை நீங்கள் இரக்கமின்றி கிள்ளி எறிந்துவிட்டால் செடி அந்த ஆற்றலை தனது வேர்கள் மற்றும் கிளைகளை வளர்க்கப் பயன்படுத்தும். செடி நன்கு பெரியதாகவும் வலுவாகவும் வளர்ந்த பிறகு ஒரே நேரத்தில் 20 அல்லது 30 பூக்கள் பூக்கும். ஒரு சிறிய லாபத்திற்காக பெரிய லாபத்தை இழக்கக்கூடாது அல்லவா? இது ஒரு முதலீடு போலத்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தியாகம் செய்தால் பின்னால் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். இந்த ரகசியத்தைத்தான் பல தொழில்முறை விவசாயிகளும் பயன்படுத்துகிறார்கள். எனவே முதல் பூக்கள் வந்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவற்றை கிள்ளிவிடுங்கள். 14வது கட்டமாக செடிக்குத் தேவையான உரமிடும் முறையை பார்ப்போம். செடி பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அதற்கு சரியான உணவு தேவை.
இந்த நேரத்தில் நைட்ரஜன் எனப்படும் தழைச்சத்து அதிகமுள்ள உரங்களை கொடுக்கக்கூடாது. அப்படிச் செய்தால் செடி நிறைய பச்சை இலைகளை மட்டுமே உருவாக்கும், பூக்கள் பூக்காது. இங்குத்தான் மீன் அமினோ அமிலம் அல்லது புளித்த மோர் கரைசல் நமக்கு உதவுகிறது. புளித்த மோரில் பெருங்காயம் கலந்து செடிகளின் மேல் தெளிப்பது ஒரு அற்புதமான பழங்காலத் தொழில்நுட்பம். இது பூக்கள் உதிர்வதை தடுப்பது மட்டுமல்லாமல் அதிக பூக்களை பூக்கவும் தூண்டுகிறது. இதை ஒரு செடிக்கான எனர்ஜி ட்ரிங்க் என்று சொல்லலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு கரைசலையும் மண்ணில் ஊற்றலாம். இது மண்ணில் உள்ள கெட்ட பூச்சிகளை அழித்து வேர்களுக்கு தேவையான பலத்தை தருகிறது. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை விட இந்த ஆர்கானிக் உரங்கள் செடியின் வாழ்நாளை அதிகரிக்கின்றன. சரியான நேரத்தில் சரியான உரத்தை கொடுப்பதுதான் அந்த செடியை சூப்பர் வேகமாக காய்க்க வைப்பதற்கான முக்கிய திறவுகோலாகும். அளவுக்கதிகமான உரமும் ஆபத்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 15வது விஷயம், செடிகளுக்கு தாங்கு கொம்புகள் அமைப்பது. குடைமிளகாய் செடிகளின் கிளைகள் மிகவும் மென்மையானவை. அதிக காய்கள் காய்க்கத் தொடங்கும் போது அவற்றின் எடையை தாங்க முடியாமல் கிளைகள் முறிந்துவிடும் அபாயம் உள்ளது. பலரும் கிளை முறிந்த பிறகுதான் அதை தாங்கி பிடிக்க முற்படுவார்கள். ஆனால் அது மிகவும் தாமதம். செடி வளரத் தொடங்கும் போதே அதன் பக்கத்தில் ஒரு சிறிய மூங்கில் குச்சியையோ அல்லது கம்பியையோ நட்டு வைக்க வேண்டும். செடி வளர வளர மெல்லிய கயிற்றால் செடியை குச்சியோடு சேர்த்து கட்ட வேண்டும். இது செடிக்கு ஒரு முதுகெலும்பு போல செயல்படும். பலத்த காற்று அடித்தாலும் செடி சாயாமல் நிற்கும். தக்காளி செடிகளுக்கு போடுவது போல கூண்டு அமைப்புகளையும் பயன்படுத்தலாம். இதை ஒரு குழந்தைக்கு கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுப்பதைப் போல நினைத்துக் கொள்ளுங்கள். செடி பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் அது தனது முழு கவனத்தையும் காய்களை உருவாக்குவதில் செலுத்தும். கிளை முறிந்து போனால் செடி பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகி அதன் வளர்ச்சியே பல வாரங்கள் பின்தங்கிவிடும். முன் எச்சரிக்கையாக இருப்பது எப்போதுமே நல்லது. 16வது படியாக நாம் மகரந்த சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும். நான் முன்பே சொன்னது போல தேனீக்கள் இந்த வேலையைச் செய்யும். ஆனால் சில சமயங்களில் மாடித்தோட்டம் அல்லது வலைக்குடில் அமைப்பில் தேனீக்கள் வர வாய்ப்பு குறைவு. அத்தகைய சூழ்நிலையில் நீங்களே ஒரு தேனீயாக மாற வேண்டும். ஆம், செடியில் நிறைய பூக்கள் பூத்திருக்கும் போது காலையில் மிதமான வெயில் இருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு பூவாகச் சென்று உங்கள் விரல்களால் லேசாக தட்டி விடுங்கள். அல்லது செடியின் மெயின் தண்டை லேசாக அசைத்து விடுங்கள். இது ஆண் பூவில் உள்ள மகரந்தத் தூளை பெண் பூவிற்கு மாற்ற உதவும். இது ஒரு சின்ன வேலைதான், ஆனால் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் காய்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறும். காற்றில்லாத பூச்சிகள் இல்லாத இடங்களில் இந்த கையேடு மகரந்தச் சேர்க்கை முறை ஒரு உயிர் காக்கும் தந்திரமாகும். பூக்கள் பூத்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் இந்த முறையை ஒருமுறை செய்து பாருங்கள். ஒவ்வொரு பூவும் ஒரு அழகான குடைமிளகாயாக மாறுவதை நீங்களே கண்கூடா காண முடியும். 17வது படி, இலைகளை கத்தரித்து விடுதல். செடி நன்கு வளர்ந்த பிறகு அதன் அடிப்பகுதியில் உள்ள பழைய, பழுத்த அல்லது மண்ணைத் தொட்டுக் கொண்டிருக்கும் இலைகளை வெட்டிவிட வேண்டும். இதற்கு ப்ரூனிங் என்று பெயர். கீழே உள்ள இலைகள் மண்ணில் படும்போது மண்ணில் உள்ள கிருமிகள் மிக எளிதாக இலைகளின் வழியே செடிக்குச் சென்றுவிடும். மேலும் அடிப்பகுதியில் இலைகளை நீக்குவதன் மூலம் செடியின் நடுப்பகுதியில் நல்ல காற்றோட்டம் ஏற்படும். காற்றோட்டம் இல்லையென்றால் செடியில் பூஞ்சை நோய்கள் வர ஆரம்பிக்கும். தேவையற்ற இலைகளை நீக்குவது செடி தனது முழு சக்தியையும் பூக்களுக்கும் காய்களுக்கும் அனுப்ப உதவுகிறது. ஒரு மரத்தில் உள்ள காய்ந்த கிளைகளை வெட்டுவது போன்றதுதான் இதுவும். இது செடியை எப்போதும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கச் செய்யும் ஒரு நுட்பமாகும். பலரும் ஆசையால் ஒரு இலையை கூட கிள்ள மாட்டார்கள். ஆனால் முறையான கத்தரிப்பு செடியின் மகசூலை பல மடங்கு அதிகரிக்கும் என்பதே உண்மை. பயப்படாமல் தேவையற்ற இலைகளை நீக்குங்கள். 18வது மிக முக்கியமான விஷயம், பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு. குடைமிளகாய் செடியை மிக எளிதில் தாக்கும் பூச்சிகள் அசுவினி பூச்சிகள் மற்றும் மாவு பூச்சிகள். இவை செடியின் சாற்றை உறிஞ்சிச் செடியை வளரவிடாமல் தடுத்துவிடும். இதை தடுக்க பிரச்சனை வரும் வரை காத்திருக்கக்கூடாது. வருமுன் காப்பதே சிறந்தது. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் கரைசலை செடியின் மீது, குறிப்பாக இலைகளின் அடிப்பகுதியில் தெளிக்க வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் கொஞ்சம் சோப்புத் தண்ணீர் கலந்து தெளிப்பது
மிகச் சிறந்த ஆர்கானிக் பூச்சி கொல்லியாகும். இதை ஒரு தடுப்பூசி போடுவது போல நினைத்துக் கொள்ளுங்கள். செடி ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதனால் விரைவாக காய்களை தர முடியும். நோய் தாக்குதலுக்கு உள்ளான செடி தன்னை குணப்படுத்திக் கொள்ளவே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இதனால் உங்களின் சூப்பர் ஆரம்ப அறுவடை கனவு தள்ளிப் போய்விடும். செடியை தினமும் கவனமாக பாருங்கள். ஏதேனும் மாறுதல் தெரிந்தால் உடனே நடவடிக்கை எடுங்கள். 19வது கட்டம், சரியான அறுவடை நேரம். குடைமிளகாயை பச்சை நிறத்தில் இருக்கும்போதே அறுவடை செய்வது வழக்கம். ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் முதல் சில காய்களை பச்சை நிறத்திலேயே சற்று முன்கூட்டியே அறுவடை செய்துவிட்டால் செடி இன்னும் நிறைய புதிய பூக்களை தொடர்ந்து உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு காயை பழுக்க விட செடிக்கு அதிக ஆற்றல் தேவை. எனவே ஆரம்பத்தில் வரும் காய்களை பச்சையாகவே பறித்து விடுங்கள். இது செடிக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பும். அதாவது, நான் இன்னும் நிறைய காய்களை உருவாக்க வேண்டும் என்று செடி நினைக்கும். இதனால் செடியின் உற்பத்தி திறன் குறையவே குறையாது. உங்களுக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் நிற குடைமிளகாய் தான் வேண்டுமென்றால் சீசனின் நடுப்பகுதியில் வரும் காய்களை மட்டும் செடியிலேயே விட்டு பழுக்க வையுங்கள். அறுவடை செய்யும் போது ஒருபோதும் காயை கையால் பிடித்து இழுக்கக்கூடாது. அப்படிச் செய்தால் செடியின் கிளை உடைந்துவிடும். எப்போதும் ஒரு சுத்தமான கத்தரிக்கோலை பயன்படுத்தி காயை வெட்டி எடுக்க வேண்டும். இது செடிக்கு பாதுகாப்பானது. 20வது மற்றும் இறுதிப்படி, மன அழுத்தமில்லாத சூழலை செடிக்கு உருவாக்குவது. செடிகளுக்கும் உயிர் இருக்கிறது, அவற்றுக்கும் அதிர்ச்சிகள் ஏற்படும். அதிக குளிர், அதிக வெப்பம், அதிக தண்ணீர் அல்லது தண்ணீர் இல்லாமை, இவை எல்லாமே செடிக்கு ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தத்தை கொடுக்கும். நான் இதுவரை சொன்ன எல்லா குறிப்புகளையும் ஒரு சேர பின்பற்றினால் உங்கள் செடி ஒரு சரியான பாதுகாப்பான சூழலில் வளரும். இந்த உகந்த சூழல்தான் அந்த செடியை இயற்கையான கால அளவை விட மிக விரைவாக பூக்கவும் காய்க்கவும் தூண்டுகிறது. சூப்பர் ஆரம்ப அறுவடை என்பது ஏதோ ஒரு மாயாஜாலம் அல்ல. அது இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு செடிக்குத் தேவையானவற்றை சரியான நேரத்தில் கொடுக்கும் ஒரு அறிவியலாகும். இந்த முறைகளை பின்பற்றி நடவு செய்யும் போது உங்கள் தோட்டத்தில் குடைமிளகாய்கள் கொத்து கொத்தாக தொங்குவதை நீங்களே பார்ப்பீர்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களின் இந்த ரகசியத்தை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள் என்பதில் எந்தச் சந்தேகமும் இல்லை. முடிவாக, இன்று நாம் பார்த்தது சாதாரண விஷயங்கள் அல்ல. சரியான விதைகளை தேர்ந்தெடுப்பது, கெமோமில் தேநீரில் ஊற வைத்து விதைகளை தட்டி எழுப்புவது, வேர்களின் நுனியை கிள்ளி புதிய வேர்களை உருவாக்குவது, முதல் பூக்களை தியாகம் செய்து செடியை வளர்ப்பது என ஒவ்வொரு படியும் குடைமிளகாய் செடியை ராக்கெட் வேகத்தில் வளரச் செய்யும் மாபெரும் ரகசியங்களாகும். இந்த நுட்பங்களை சரியாகச் செயல்படுத்துவதன் மூலம் பல வாரங்களுக்கு முன்பே நீங்கள் அறுவடையை தொடங்கிவிடுவீர்கள். இது வெறும் விவசாயம் அல்ல, இது ஒரு கலை. இப்போது இந்த ரகசியம் உங்கள் கைகளில் உள்ளது. இதை உங்கள் தோட்டத்தில் உடனடியாக பயன்படுத்திப் பாருங்கள். ஆச்சரியப்பட வைக்கும் அந்த திருப்பு முனையை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். மேலும் பல ஆச்சரியமான தோட்டக்கலை ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு சிகப்பு, மஞ்சள் அல்லது பச்சை இவற்றில் எந்த நிற குடைமிளகாய் மிகவும் பிடிக்கும்? உங்களின் பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாம் அங்கு விவாதிக்கலாம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. மகிழ்ச்சியான தோட்டக்கலை வாழ்த்துக்கள்.